கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 ஆகிய வசனங்கள். 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு 11 சீசர்களும் போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பாக நடந்த சம்பவம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த பின்பாக சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலைவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இயேசு கிறிஸ்து ராஜானிடத்தில் வரும்போது நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளணும். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் நிறைய காரியத்தை குறித்து ஒரு பயம். பிசாசுனா பயம், சாத்தானா டக்குன்னு பயந்துருவாங்க. யாராவது மாந்திரியம் பண்ணிட்டாங்க, யாராவது ஏவல் பண்ணிட்டாங்க, யாராவது பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா போதும் டக்குன்னு பயந்துருவாங்க. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சுருப்பாங்க போல இருக்கு, எதுக்கும் நீ போய் கொஞ்சம் இந்த நல்ல நேரமா கெட்ட நேரமா கொஞ்சம் போய் பார்த்துறேன், என்ன நேரம் தெரில, உன் வீட்டுக்குள்ளே இப்படி நடக்க விடுவாங்க. உடனே அந்த குடும்பம் பயந்துரும். நிறைய ஜனங்கள் கத்தரை விட்டு வழி விலகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தாருடைய சத்தத்தை கேட்கும் போது நிறைய குடும்பம் கத்தரை விட்டு வழி விலகி போயிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து 11 சீசர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். அதுல நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார். அதான் முதல்ல குட் நியூஸ். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். சில ஜெப குறிப்புலாம் வரும்போது விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, அநேக பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சிலை வழிபாடுல இருப்பாங்க, உலக வழிபாடுல இருப்பாங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. காலேஜ் படிக்கிற மகள், அந்த மகள் அவங்க அப்பாவுக்கு அவசரமா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே காலேஜில் தங்கி படிச்சுட்டு இருந்தா. கூட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்கு, அவசரமாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, அந்த மகள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
நீ இந்த மாதிரி கிளம்புறல்ல, சரி நான் உனக்கு ஃபோட்டோ தரேன், மெழுகுதிரி தரேன். நீ போய் உங்கள் டேடி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, நீ உன் ரூமில் இருக்கும்போது மெழுகுதிரி பற்ற வச்சு ஏசப்பாட்ட நீ ஜெபம் பண்ணு, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் படிக்கிற மகள்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. அந்த மகனும் அதே போல் அவங்க டேடி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இந்த மகள் பக்கத்தில் ஒரு ரூம் வாடகை எடுத்துருக்காங்க. அந்த ரூமில் உள்ள உட்காந்து ஃபோட்டோவை சைடில் வச்சுட்டு ஒரு மெழுகுதிரி பற்ற வச்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த மகள் எனக்கு ஆன்லைன் மூலிமா ப்ரேயர் பார்த்துட்டு கூப்பிட்டா. எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா. அப்பா எங்கே இருக்காங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீ எங்கம்மா இருக்க அப்படின்னா, நான் ரூமில் இருக்கேன். அப்பா கூட வேறு யார் இருக்கிறாங்களா? இல்லை, எனக்கு அம்மா இல்லை, நான் மட்டும்தான். நான் ரூமுக்கு வந்தேன், நான் ப்ரேயர் பண்ணினேன். எனக்கு இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற கூட இருக்கிற இந்த ஃப்ரெண்டு தான் ஏசப்பாட்ட கேளு, உங்கள் டேடிக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, உடனே நீ எப்படிம்மா தேடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தா, மெழுகுதிரியும் கொடுத்தா. நான் ரூமில் போய் மெழுகுதிரி பற்ற வச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மக சொன்னேன். நான் உடனே கேட்டேன், ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு, ஃபோட்டோவில் மெழுகுதிரி பற்ற வச்சுட்டு உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் படிக்கிற மகள்கிட்ட கேட்டேன். அந்த மகளுக்கு பதில் சொல்ல தெரியல. ஒரு கல்லறை போகும்போது மெழுகுதிரி பற்ற வச்சுட்டு வந்ததாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்காரு. உயிரோடு இருக்க இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி தேடணும்? ஆவியோடும் உண்மையோடும் தேடணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஒரு கம்ப்யூட்டர் கடையில் போய் ஒரு 20 ரூபா கொடுத்தா அழகா ஒரு கலர் பிரிண்ட் தராங்க. அந்த கலர் பிரிண்டில் அது ஆன்லைன் மூலிமா எடுக்கிற ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கலர், அதில் வரக்கூடிய இயேசு, அது ஒரு ஃபோட்டோ, அது ஒரு கிராஃபிக், அது இயேசுவாக முடியுமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அடிமையில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு ஃபோட்டோவில் பிடிச்சு எப்படி கொண்டு வர முடியும்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வசனத்தையா வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக சீசர்கள்ட்ட முகமுகமா பேசிட்டு இருக்கிறாரு. 11 சீசர்கள்ட்டையும் முகமுகமா பேசிட்டு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பாக சீசர்ட்ட முகமுகமா பேச முடியும் அப்படின்னா, என்கிட்டையும் பேசுவாரு, உங்ககிட்டையும் பேசுவார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே செல்போன்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தேவனை தேடுங்க. தேவனை தேடுங்க. தேவையில்லாம எந்த ஒரு காரியத்திலையும் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரு லேட்டஸ்டா ஆப் இருக்கு. நம்ம என்ன டிசைன் கேட்டாலும் அப்படியே டக்குன்னு ஒரு பிரிண்ட் வந்துடும். அது இயேசுவாக முடியாது. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதுதான் நமக்கு நற்செய்தி. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அந்த சகல அதிகாரம் அப்படின்னாலே அந்த வேர்டை நம்ம சொல்லும் போது நல்லா யோசித்து பார்க்கணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துட்ட போய் ஒரு மனுஷன் நிற்கும் போது முதல்ல என்ன அவங்க புரிந்து கொள்ளணும், என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா,
நான் இயேசு கிறிஸ்துட்ட போறேன்ப்பா. வானத்திலயும் அதிகாரம் இருக்கு, பூமியிலும் எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் எந்த காரியத்துக்காக நான் அவர்கிட்ட போய் கேட்கிறேனோ, என் வாழ்க்கையில் அது நடக்கும், என் குடும்பத்தில் அது நடக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த பகுதியில் அழகா எழுதப்பட்டிருக்கு. முதல்ல சீசர்கிட்ட சொல்றாங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, இயேசு கிறிஸ்து 11 சீசர்கள்ட்டையும் என்ன சொன்னாரு? அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. இப்ப இந்த கடைசி காலத்தில் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமோ, நம்ம எல்லாரும் முதல்ல சீசர். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. சீசர் ஆயாச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்திலனாலும் சரி நமக்கு சந்தேகம் வராது, நமக்கு பயம் வராது, தேவையில்லாத காரியங்கள் தொடராது. ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன நடக்கு? ஐயா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஐயா, நம்ம வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்கும்? இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி யார் ஒருவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்க முதல்ல சீசர். ஏன்னா இயேசுவை விசுவாசித்து தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம விசுவாசின்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் பைபிள்ல என்ன ஆன்சர் இருக்கு அப்படின்னா சீசர். அந்த சீசர்கள் எப்படி வாழணும் அதையும் நம்ம பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு போறோம். 20ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் பத்தாது. ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் பத்தாது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா, இயேசு முதல்ல சொல்லிட்டாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் இருக்குப்பா. நீங்க புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எப்படி வாழணும், வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை தான் இப்போ கடைசி காலத்துல நிறைய காணாம போயிட்டு இருக்கு. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். ஒரு குடும்பம் உண்மையிலேயே கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் சூப்பர். நானும் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனேன், ஆனா ரொம்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. அது என் மேல உள்ள மிஸ்டேக். நான் ரொம்ப கடன்ல இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 50-55 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு தான் தெரிஞ்சுது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி வேற வழியில போயிட்டு இருக்கிறேன். ஐயோ அப்படி சொல்லி முதல்ல என்னைய நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் நான் உங்களுக்கு காலையில் அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனை நம்பி மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு 13 லட்ச ரூபா கொடுத்தேன். அது எந்த நம்பிக்கை, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மனுஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த மனுஷன் ஒரு ஃபோட்டோ வச்சு நானும் ஏசப்பாட்ட தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா, ஓஹோ அப்போ இவங்களும் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம் போலக்கு அப்படி நினச்சிட்டு நானும் பணம் கொடுக்க ஆரம்பித்தேன். அது லாஸ்ட்டு பார்த்தா மாந்திரியத்துக்கு போச்சு, விற்கிறதுக்கு போச்சு, எல்லாத்துக்கும் போச்சு. ஆக மொத்தம் நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, எல்லா மிஸ்டேக் நடந்துச்சு. அந்த மிஸ்டேக்கு பின்னாடி
தேவனை நம்பாம, கர்த்தரை நம்பாம, மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் வந்துடும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஐயா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எங்களோட சந்ததி நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், சுகம் பலன் தீர்காயுசோடு இருக்கணும், எங்கள் வீட்டுக்குள்ள சத்துரு வரக்கூடாது, பிசாசு வரக்கூடாது, பொல்லாதாவி வரக்கூடாது, அசுத்தாவி வரக்கூடாது, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், எங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சாபமும் இருக்கக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் ரொம்ப பொறுப்பாக அதிகால வேளையில் ரொம்ப கரெக்டாக கவனிக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா? அந்த பைபிளை நீங்கள் கையில் எடுத்து வாசிக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டு டேபிள் வச்சுருவாங்க, சாப்பிடு அப்படிம்பாங்க. சரிம்மா சாப்பிட்றேன் அப்படிம்பேன். கொரோனா நேரத்தில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சிருக்கு, மனைவி இருக்கு. சாப்பாடை போட்டு வச்சுருவாங்க, சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதான். நம்ம தான் சாப்பிட்டுக்கணும். 31 நாளும் நான் எப்படி வாழணும், அந்த வாழ்க்கை முறை உங்கள் கையில் இருக்க பரிசுத்த வேதாகமும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதன்படி வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேடுற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? சந்தேகமும் அவிசுவாசமும் தான் இருக்கு. சீசர்கிட்ட அது இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பாக சீசர்களுக்குள்ளே சிலருக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா சந்தேகம் இருந்துச்சு. அதே சந்தேகம் இன்னைக்கும் இருக்கு. இப்ப அதுதான் பிரச்சனை. நிறைய வீட்டுல இயேசுவை தேடுற சில குடும்பம் எங்க போயிருந்தாங்க அப்படின்னா கர்த்தரை விட்டு இஷ்டம் போல நிறைய காரியங்களுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா நிம்மதி இருக்காது. ஆனா ஏன்னு நிம்மதி இல்லை, ஏன் எங்க வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அது உயிரோடு இருக்கிற காரியமா இருக்கணும். செத்த பேய்கள்கிட்ட போய் கேட்கிறதோ, வசனம் தெளிவா போட்டிருக்கு, சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்க. விக்கிரகாரனுக்குள்ள போனா 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். பொய் பேசினால் நாசம் அடைவார்கள். பொய் பேசுகிறவர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். அப்போ ஒரு குடும்பம் உபதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன்னா வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உபதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்ணே நான் ரட்சிக்கப்படுறது முன்னாடி நான் நிறைய பாவத்தில் இருந்தோம்னே, இப்போ உங்க செய்தியை நான் டெய்லி கேட்குறேன், என் குடும்பம் இப்போ நல்லா இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் பைபிள் இருக்கா? அந்த பைபிளை நீங்க திறந்து வாசிக்கிறீங்களா? யாரையுமே நம்பாதீங்க. மனுஷனை நம்பி 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 பின்னாடி போய் லாஸ்ட் பார்த்தா, அண்ணே என்னை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாம்னே, அதுக்கப்புறம் இந்த ஊரில் வழியே இல்லை, அப்புறம் நான் பேசாமல் திரும்பி வந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்? வழிகாட்டின ஆளுக்கு முதல்ல ஊர் தெரியாது. இப்போ நிறைய இந்த லேட்டஸ்ட்டாக இந்த செல்ஃபோன் கையில் வந்துச்சுல்ல, அதில் ஒரு மேப், ஒரு கூகுள் மேப் இருக்கு. அந்த மேப்பை கையை வச்சுட்டு அப்படியே போகுது. ஒரு சில இடத்துக்கு தாண்டி போகும்போது அங்கே அந்த வழி தெரிய மாட்டேங்குது. இப்போ மேப்பை நம்பி போக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆப், அந்த ஆப்பை நம்பியே போக ஆரம்பிச்சாச்சு. ஒரு காலத்துலலாம் பெரியவங்கள்ட்ட கேட்பாங்க, இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே எங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு போயாச்சு.
கடைசி காலம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவங்களுக்கு போதிங்க, அவங்களுக்கு போதிங்க, அவங்களுக்கு போதிங்க. நீங்க போதிக்கும் போது அந்த ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தப்படுவாங்க. அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஐயா, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவங்களை சத்தியத்துக்குள்ள நடத்தணும். சத்தியத்துக்குள்ள நடக்கும்போது தான் ஆசீர்வாதம். உண்மையா வாழும்போது ஆசீர்வாதம். பரிசுத்தமா வாழும்போது ஆசீர்வாதம். கர்த்தரை பின்பற்றும் போது ஆசீர்வாதம். கற்பனை கை கொள்ளும் போது ஆசீர்வாதம். கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையில் அஸ்திவாரம் போட்டா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய கனி இருந்தாதான் ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு தூரமா போய் அப்புறம் வேதனை, கண்ணீர், துக்கம், நிந்தை, அவமானம் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன்ப்பா. இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சொந்த காசுலே சூனியம் வாங்க. நானே போய் ஒரு மனுஷனுக்கு பணம் கொடுத்து, நானே போய் ஒரு மனுஷன் பின்னாடி போய் பழகி பணம் கொடுத்து வம்பா போய் நாசமா போய் அழிஞ்சி அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து, கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது இயேசு கிறிஸ்து நல்லவர். அப்போ என் வாழ்க்கையில எனக்கு ஏன் கேடு நடந்துச்சு, ஏன் ஆபத்து நடந்துச்சு, ஏன் தேவையில்லாம நிந்தைகள் அவமானங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷனை நம்பி மனுஷனை நம்பி மனுஷனை நம்பி மனுஷனை நம்பி பின்னாடி போய் அந்த வாழ்க்கை கண்ணீரா போய் முடிஞ்சிட்டு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்க வீட்டில் கையில பைபிள் எடுத்து நீங்க வாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், எனக்கு அப்படி ஒரு கிருபை தாங்க. இதையே நம்ம நெட்டுக்குள்ள பேசுறோம் அப்படின்னா, அண்ணே நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச் இல்லைன்னே அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு வாலிப மகள் ஒரே ஒரு தடவை நினைக்கிறேன், அந்த வாலிப மகள் ஜெபிக்க கூப்பிடும்போது எங்கள் குடும்பம் ஃபுல்லாக விக்கிரக ஆராதனை. நான் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன், திருமணம் முடியல, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். காலேஜ் படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். என் கையில் பைபிள் இருக்கு, வீட்டுக்கு கொண்டு வந்தேன், பைபிளை கிழிச்சு போட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் விடலை. என் கையில் செல்ஃபோன் இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியும். என் வாழ்க்கையிலே இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக தான் நான் நல்லா இருக்கிறேன். என் குடும்பத்தில் சொல்லி பார்த்தேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இனிமேல் எந்த ஒரு பாவத்துக்குள்ளேயும் நான் போக மாட்டேன், நான் பைபிள் வாசித்து என்னோட வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேன். அந்த குடும்பத்தில் யாரும் கேட்கல, பைபிளை கிழிச்சு போட்டாங்க. அந்த வாலிப மகள் கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலிமா செய்தி கேட்பா. செய்தி கேட்டுட்டு அவளுக்கு ஜெபிக்கிற இடம் இல்லை, பாத்ரூமில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவா. எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. அப்போ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொள்ளும் போது, தேவனோட வார்த்தையை கை கொள்ளும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. மூட பழக்க வழக்கங்கள், எத்தனையோ பாவ அடிமைகள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், ஒரு குடும்பம் எப்படி ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு நம்பிக்கையில் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. சீசர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, உண்மையிலே நம்ம இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நம்ம அவர்கிட்ட தான் பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னா யார் தருவா? நம்ம நார்மலாக யோசிச்சு பார்ப்போமே, ரொம்ப தெரிஞ்சவங்க தருவாங்க, ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க தருவாங்க. நமக்கு ஆவிக்குரிய கிஃப்ட், அந்த பிளெஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம், அந்த கனி யாரு தருவா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும்.
ஐயா, நான் இயேசு கிறிஸ்துட்ட வந்துட்டேன். முதல்ல உங்களுடைய பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள், எண்ணங்கள் இது எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். வெளியே தெரியாது, அவுட்புட்டில் தெரியாது, இன்புட்டில் தெரியணும். நான் 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொந்த வீடை விற்றுட்டேன். வீடை விற்று கடன் அடைச்சேன், நகையை விற்று அப்படியே கடன் அடைச்சேன். ஒன்றா விற்று செட்டில் பண்ணிட்டு இருந்தேன். கடன் இருந்துச்சு, வியாபாரத்தை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன், நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். அதையே இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, இயேசுக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணுறோம். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஏசாயால அழகாக எழுதப்பட்டிருக்கு. நான் போகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என் இருதயத்துக்குள்ளே தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். உபவாசத்தோடு இருந்து ஜெபம் பண்ணேன். நான் போகிறேன்ப்பா, பரலோகத்துக்காக நான் வேலை பார்க்குறேன். அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரைய கர்த்தரே வழி நடத்துகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ சொன்னாரோ அப்படி வாழ்றதுக்கு நம்ம அர்ப்பணிச்சாலே போதும். உங்க குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நிறைய செய்தி கேட்டுட்டோம். நம்ம வாழ்க்கை வித்தியாசமான ஒரு முறையா இருக்கணும். இயேசுவுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் நான் எங்க மிஸ்டேக்கா இருக்கிறேன், நான் எங்க குறையா இருக்கிறேன், நான் எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும். இதுதான் ஸ்பிரிச்சுவல்ல வளர்றதுக்கு ஈஸியான மெத்தட். நான்லாம் அதிகமாக உட்காந்து பைபிள் வாசித்து நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நான் தூரமாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியான இடைவிட ஆரம்பிச்சார். ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான்ப்பா. என் கூட பரிசுத்த ஆவியான எப்போ பேசுறாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவன், நம்ம அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிடுறோம். தேவன் வார்த்தையா இருக்கிறாரா, அந்த வார்த்தை மாம்சமாகும் போதுதான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த வசனத்தை யார் வெளிப்படுத்துறா அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துவார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நம்ம எங்கேயும் ஓடி போயிட வேண்டாம். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே முதல்ல உள்ள வரணும். என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தைக்கு நான் எப்போ கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேனோ உங்க குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனுஷனுக்கு நிறைய தேவை இருக்கு, பல லட்சங்கள் கடன் இருக்கு. நல்லா கடன்ல கஷ்டப்பட்டனால எனக்கு தெரியும். சில குடும்பத்துல, பிரதர் உங்களுக்கு எங்க பிரதர் தெரியும் அப்படிம்பாங்க. 2008 உடம்பு சரியில்லை, கையெழுத்து வாங்கியாச்சு. 48 மணி நேரம் கழிச்சு தான் இந்த பையனுக்கு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். இன்னைக்கு 2026 ஆமாம், 2026 நான் உயிரோட இருக்கேன். அப்போ 2008 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கர்த்தருடைய கிருபையினால உயிரோட வச்சிருக்காரு. மாந்திரியம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 13 வருஷம் கண்டினியூவா அது பேசாம போயிட்டே இருந்துச்சு. 13 லட்ச ரூபா ஏமாத்தவும் செஞ்சான். எனக்கு தெரிஞ்சு 2008 2015 2016 அதுக்கப்புறமும் மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த வீட்டில் மாந்திரியம் பண்ணானோ அதே வீட்டில் தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். எப்படி? நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து நான் தேவனோட வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது தான் எனக்கு எந்த குடும்பத்தில் மாந்திரியம் பண்ணானோ அவன் காணாமல் போயிட்டான். நான் அவனுக்காக எதுவும் செய்யலை. அப்போ ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை தேடும்போது, உண்மையாய் தேடும்போது, முதல்ல நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது உண்மை இருக்கா?
நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க போது நான் நிறைய காரியத்தை யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா எந்தெந்த சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கு, எப்படி எப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், மற்றவங்கள நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்மளை நம்ம எப்படி யோசிக்கிறோம், தேவையில்லாமல் எத்தனை வீணான வார்த்தைகள், எத்தனை ஆபத்தான வார்த்தைகள், மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நம்மளை எப்படி வாழ சொன்னாரோ அதே போல நம்மளோட வாழ்க்கை இருக்கா? காலைல தூங்கி சொன்னேன், என்னோட சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கையில் பைபிள் எடுத்து வாசித்து ஸ்தோத்திர பலி செலுத்தி பாட்டு படித்து ஜெபம் பண்ணி வாழ்க்கையை தொடங்குங்க. தேவையில்லாமல் வீணான இடத்துல போய் நிற்காதீங்க. பகலில் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிக்கப்படும். இந்த கடைசி காலத்தில் பஞ்சம் இந்த பஞ்சம் ஏன் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே பஞ்சம் வந்துடும். கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதான். கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கையில் பைபிள் எடுத்து வாசல் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பஞ்சம் வருதா, கஷ்டம் வருதா, பிரச்சனை வருதா, இன்னும் கர்த்தரை ஒழுங்காக தேடலைன்னு அர்த்தம். கர்த்தரை தேடி ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு காலை வேளையிலே என்ன செய்தி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுறேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பாக 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள். இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள். இயேசுவை தொழுது கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இன்னைக்கு வரையே சிலர் சந்தேகப்பட்டு இருப்பாங்க. இயேசுவை தொழுது கொள்ளலாமா வேண்டாம்? இயேசு மெய்யாகவே உயிர் தெழுந்தாரா அப்படி சொல்லி நிறைய சந்தேகம் வரும். உடனே அடுத்தப்பல அழகா சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, பூமியிலும் எனக்கு அதிகாரம் இருக்கு, அதுவும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் சொன்னதுதான். அந்த வார்த்தை சீசர் மூலியமாக இன்னைக்கு வரையாச்சு பூமியில எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் வருது. நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் மத்தியஸ்தரா இருக்கிறார். நமக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உண்மையாய் யாரெல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க, தேவனை தேடுங்க, ஆசீர்வதிக்கப்படலாம். என் வாழ்க்கையில நான் இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கேன் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். நான் உண்மையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன், அதை கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்டுபிடிச்சிடலாமே. எதனால் வாழ்க்கையில் கடன் வருது, எதனால் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, எதனால் வாழ்க்கையில் போராட்டம் வருது, ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாத்துக்கும் பைபிள் ஆன்சர் சூப்பராக இருக்கு. இந்த ஒரு பைபிள் தான்ப்பா, ஒரு பைபிளை நான் வாசிக்க எனக்கு அவ்வளோ சமாதானமாக இருக்கும். நான் எப்போ அதிகமாக சந்தோஷமாக இருந்தேன், சமாதானமாக இருந்தேன் அப்படின்னா லட்சக்கணக்காக நான் வியாபாரம் பார்க்கும்போது கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. அடுத்தாப்புல வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பேன். என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து அழகா வீட்டுக்குள்ளே சமாதானமாக உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சனும் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன். டோட்டலாக வெறுத்து தான் தேவனோட சமூகத்தில் உட்கார ஆரம்பித்தேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோட சமூகத்திலே ரொம்ப அமைதியாக உட்காரணும். பணத்து பின்னாடியோ, நகை பின்னாடியோ, சொத்து பின்னாடியோ, எது பின்னாடியுமே போயிடக்கூடாது. அது எங்கேயாவது கொண்டு லாஸ்ட்டு நிப்பாட்டிடுவோம். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு சொத்து ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு எல்லா கிஃப்ட்டுமே தேடி வரும். உங்களுக்கு என்னென்ன இழந்து போனீங்களோ எல்லாமே தேவன் தருவார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறோம், பணிந்து கொள்றோம். சந்தேகப்பட வேண்டாம்.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அவர் நம்ம கூட இருப்பார். நம்ம 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எவன் சொத்தையா கொள்ளையடிக்கலாமா, ஏமாத்தலாமா, களவாங்கலாமா, கேடான எண்ணங்கள் வந்தால் அது பிசாசுடைய சுபாவங்கள். அதை முதல்ல கண்டுபிடிச்சு ஸ்பிரிச்சுவல்ல மாறுறதுக்கு கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிக்கணும். ஏன்னா ரெண்டும் இந்த உலகத்துக்குள்ள இருக்கும். ஸ்பிரிச்சுவல்லையும் வாழலாம், இஷ்டம் போலையும் வாழலாம். இஷ்டம் போல வாழ்ந்தால் அது கேடான வாழ்க்கைக்குள்ள போயிடும். அப்புறம் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இன்னைக்குள்ள வார்த்தை யாரெல்லாம் இணைந்து கேட்டாங்களோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. சீசர்கள் பணிந்து கொண்டார்கள், அந்த கிருபை எங்களுக்கும் வேணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாங்களோ, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். கர்த்தரே தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். கர்த்தருக்காக வாழணும். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுற பிள்ளைகளா மாறணும். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. நன்றி. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. உங்க பிள்ளைகளோட பேசின கிருபைக்காக நன்றி. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்தவனால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் 9 கனிகளினால் நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். உங்களுடைய பிரச்சனை இறங்கி வரட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, எங்க வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் பின்னாடியோ விக்கிரத்தின் முன்னாடியோ போயிடக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலை அடைங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினையா ஜெபிறாங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ குறைகள்லாம் மன்னிச்சிருங்க. எல்லா தேசத்தில் ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். எக்ஸாம் எழுதியிருக்காங்க, சில குடும்பத்தில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, அந்த பிள்ளைகளை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் அப்பா யுத்தம், போர், அது எல்லாம் என் தேவனுக்கு தெரியும்ப்பா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்திலே பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இப்படிப்பட்ட காலத்திலேயே எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக மாத்திரமே இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ பூரண சுகம் தந்து தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வெளியில் புறப்படுறாங்க, சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இன்னைக்கு உள்ள தேவையில கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064189 உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்தவங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக
கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.